வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள வாரம். இந்த மாத கடைசியும் அடுத்த மாத ஆரம்பமோ அடுத்த வருஷத்துடைய ஆரம்பமாகவும் அது அமையிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் தொடக்கமே அற்புதமாக இருக்குது. ரொம்ப ஷேர்ஃபுல்லாக இருக்குது. சில நல்ல லாபங்களை பற்றி பேசக்கூடிய வகையில் இருக்குது. அது நீங்கள் வாங்குகிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம். நீங்கள் சில நேரங்களில் வீடுகள் புக் பண்ணலாம். வீடு வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை பற்றி பேசக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு தொடக்கம் அமையும். இந்த வாரம் செல்ல செல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மேலும் சிறப்பு அப்படிம்பாங்களே அந்த கதை. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸும் அதுக்கான ஒரு காலமும் கனிந்து வருகிறது. எப்படி பார்த்தாலும் உங்கள் கிரகநிலை மிக சிறப்பாக இருக்குது. நல்ல செய்திகளோடு டோட்டல் கான்ஃபிடென்ஸோட இந்த புது வருடம் உங்கள் தொடக்கம் சகல நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல வருஷம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் தொடங்கக்கூடியதாக அமையும் இந்த வாரம். சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.